சிறப்புரை வழங்க நாம் அழைக்கவிருப்பவர் சிறந்த மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர். காலம் காலடியில் எனும் அற்புதமான தொடரை நமது நம்பிக்கை இதழை வெளியே வருபவர். பற்பல நிறுவனங்களிலும் சுய முன்னேற்ற பயிற்சிகளை அளித்து வருபவர். கள்ள அழப்பணம், யார் நீ, ஆழப்பிறந்தவர் நீங்கள், உலகம் உன்வசம் உள்ளிட்ட தன்னம்பிக்கை நூல்களை படைத்த சிறந்த படைப்பாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். சிறப்புரை வழங்க வருகிறார் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள். பயனுள்ள படைப்பாளர்களுடன் புத்தகச் சுமக்கும் முறை தருக. சிகரம் உங்கள் உயரம் திண்டுக்கல் அமைப்பை தொடங்கி வைக்க வந்திருக்கின்ற அத்துணை பெரியவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியினர், மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்கள், கீழே அமர்ந்திருக்கின்ற அத்தனை திண்டுக்கலினுடைய சிந்திக்க விரும்புகின்ற பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் சரியாக 45 மணிக்கு பேசப் போகிறேன். ஒரு 7 குறிப்பான விஷயங்களை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒன்றை, இப்பொழுது இந்தியா என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை பற்றி பலரும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் நம்முடைய ஜிடிபி 9%, உலக அளவிலே மிக வேகமாக வளர்கிற நாடுகளே இந்தியாவுக்கு 2வது இடம் என்று சந்தோஷமாக இருந்தோம். சைனாவுக்கு அடுத்தபடி இந்தியா. இப்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி வேகம் குறைந்திருக்கிறது. 9% அல்ல, 7% ஆகியிருக்கிறது. இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்னொரு முக்கியமான ஒரு எண். அதுவும் கூட இந்தியாவுடைய உற்பத்தி மற்றும் ஏனைய வளர்ச்சிகள் குறைந்து கொண்டிருப்பதை அடையாளம் காட்டுகின்றன. ஜனவரி, பிப்ரவரி 2 மாதங்களிலும் இந்தியாவுடைய ஏற்றுமதி கணிசமாக குறைந்திருக்கிறது, 17%. இறக்குமதியும் முதன்முறையாக குறைந்திருக்கிறது. $150 பில்லியன் ஏற்றுமதி என்கிற இலக்கினை கிட்டத்தட்ட 1,80,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்வதாக இந்திய பேரரசு முடிவு செய்திருந்தது. அதிலும் ஒரு சுணக்கம் வந்திருக்கிறது. செய்கின்ற சில இடங்களிலே மக்கள் கேட்கிறார்கள், இந்தியாவுடைய வளர்ச்சி என்னாகும், பங்குச்சந்தை இறங்கி இருக்கிறது, பல்வேறு தொழில் நிறுவனமும் இப்போது அவருடைய வியாபாரம் சுணக்கமடைந்திருக்கிறது. இந்த நிலைமை நீடிக்குமா, இந்த நிலைமை மாறுமா, அவ்வளவுதானா என்பது போன்று சில கேள்விகள் வருகின்றன. இப்போது அநேகமாக காலை மணி 10 இருக்கலாம், 10:30 இருக்கலாம். வெளியிலே சூரியன், காலையில் உதித்த சூரியன் நடுவானத்துக்கு பக்கத்திலே வந்திருக்கலாம். பகல் 12 மணி 1 மணிக்கு சூரியன் உச்சத்துக்கு வந்துவிடும். வெளிச்சம் மிக அதிகமாகிவிடும், வெப்பம் அதிகமாகிவிடும். மதியம் 3 மணிக்கு வெப்பம் குறையும், 6 மணிக்கு இருட்ட தொடங்கும், 9 மணிக்கு இருட்டிவிடும், இரவு 12 மணிக்கு நடுநிசி. இது ஒரு நாளுடைய சுழற்சி. இருட்டை கண்டு பயப்படுபவர்கள் மனிதர்கள் அல்ல. மறுநாள் விடியும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிற காரணத்தினால் இருள் நமக்கு பயம் கொடுப்பதில்லை. ஒரு வருடத்திலே சில மாதங்கள் மழை பெய்யும். கொட்டு கொட்டு கொட்டும், நிற்குமா என்றே தெரியாது, வெளியில் இறங்கி வேலை செய்ய முடியாது. இந்த மழைதான் நிரந்தரம் என்று இவரும் நம்புவதில்லை. இந்த மழை நிற்கும், மீண்டும் வெயில் அடிக்கும் என்று நம்புகிறோம். கோடை வருகிறது, மண்டையை பிளக்கிறது. இந்த வெயிலும் நிச்சயம் என்று நாம் பயப்படுவதில்லை. ஒரு நாளுக்குள் ஏற்படுகிற கால மாற்றம், ஒரு ஆண்டுக்குள் ஏற்படுகிற பருவ மாற்றம், இதெல்லாம் எவ்வளவு தூரம் இயற்கையோ அதே அளவு பொருளாதாரத்திலும் ஏற்றங்களும் இறக்கங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயம் கிடையாது. கொஞ்சம் நினைவு நமக்கு மறந்திருக்கலாம். 1990களில் லிபரலைசேஷன், இந்தியா தொழில்துறை மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பின்னால் அது வளர்ச்சி உதவியது. லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல் எல்லாம் வந்த போது பல நிறுவனங்கள் தடுமாறி போய்விட்டன. நம்முடைய போட்டி உலகத்தோடு என்று சொல்லிவிட்டார்கள்.
இந்தியாவிலிருந்து இந்தியாவர்கள் வாங்க முடியாது, வெளிநாட்டில் இருந்து வாங்கலாம் என்று சொன்னவுடன் கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடாக போட்டு வைத்திருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்வதற்கு தெரியாமல் துடைக்கிற ஒரு நேரம் வந்தது. நம்முடைய இந்திய நிறுவனம் அதையெல்லாம் தாண்டி வந்தாகிவிட்டது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற பல்வேறு நிறுவனங்களை விலையில் வாங்குகிற தைரியமும் தொழில்நுட்பமும் பணபலமும் இந்திய நிறுவனங்களுக்கு வந்திருக்கின்றன. பாரத் போர்ஜ், டாடா போன்ற சில நிறுவனங்கள் அதற்கு மிக சுலபமான உதாரணங்கள். ஆக இங்கு இருக்கிற பொருளாதார சுணக்கம் என்பது ஒரு தற்காலிகம். இருட்டிக் கொண்டிருக்கிற நேரம் மீண்டும் முடியும் என்று போல 2001 .com பஸ்ட் வந்த போது மீண்டும் இதே போன்ற நிலைமை இருந்தது. இனி எல்லாம் ஐடி கம்பெனிலாம் அவ்வளவுதாங்க, இனி எல்லாம் முடியாது, ஐடி எல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. 2001, 2003, 4, 5, 6, 7 எல்லாம் ஐடி கொடிகட்டி பறந்தது. மீண்டும் இப்ப ஐடியில வேலை போயிருக்கின்ற பயம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தன்னை சிலிர்த்துக் கொண்டு தன் மேல இருக்கிற உதிரி மண்களை எப்படி உதிரை வைத்துக் கொண்டு குதிரை ஓடுமோ அப்படி பொருளாதாரம் ஓடிக்கொண்டேதான் இருக்கு. ஒரு மாற்றங்கள் வரும். ஒரு ரயில் இருக்கு, ரயில் போகுது, புகைக்குள்ள போகுது, புகைக்குள்ள போறபோது இருக்காது. அந்த ரயில் புகைக்குள்ளாலேயே போய் கொண்டு இருக்காது. அந்த இருட்டு தற்காலிகம், புகையை விட்டு வெளியில வரும். டெக்கான் காஷ்மீர் வேலைக்கு போற ஒரு ரயில் போற புகையுடைய நீளம் 5.2 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டருக்கு ஒரு இருட்டு பொதிக்குள்ளே ரயில் போகுது இந்தியாவுக்கு. கொங்கன் ரயில் 6.5 கிலோமீட்டர். இது இன்றைக்கு பொருளாதாரத்துக்குள்ள நாம நுழைந்து போய் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த சுணக்கங்கள் எல்லாம் இந்தியாவில் இருப்பது பொருளாதார மந்தம் அல்ல. இட்ஸ் நாட் ரெசெஷன், இட்ஸ் ஒன்லி எ ஸ்லோடவுன். இது மீண்டும் வரும். இந்த 7 செய்திகள் நான் சொல்வதில் முதல் செய்தி இதுவும் கடந்து போகும். இந்த பொருளாதார சுணக்கம் என்பது தற்காலிகம். இந்த பொருளாதார சுணக்கம் என்பது தேவையான ஒன்று. ஐடி போன்ற சிலவற்றிலேயே நம்முடைய பணமும் நம்முடைய ஆற்றலும் மனித ஆற்றலும் புரிந்து கொண்டிருப்பதை சரி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு சுழற்சியினுடைய ஒரு அர்த்தம். இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதிலிருந்து நாம மேல வரலாம். இது தற்காலிகம். சில சமயங்கள் நீளமாக இருக்கும், சில சமயங்கள் குறுகியதாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற இளைஞருடைய எண்ணிக்கை போன்றவற்றிற்கு பாய்கிற பொழுது நிச்சயமாக இது சீக்கிரமாக முடிவுக்கு வந்துவிடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை யார் வெளியில வர்றாங்க? எல்லாரும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வெளியில வருவதில்லை. ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையில் அமிழ்ந்து விடுவர்கள் அதிகம். சிலர் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை தாண்டி வெளியில வர்றாங்க. என்னுடைய 2வது செய்தி அது என்ன? இதுவும் கடந்து போகும் முதல் செய்தி என்றால் உறுதி மட்டுமே வேண்டும் என்பது 2வது செய்தி. ஒரு ஆள் ஒரு தவறு செய்திருக்காரு. அரசர்